ஏன் இன்னைக்கு சோசியல் மீடியா முழுக்க இந்த டிவைன் ஹஸ்பண்ட் ஷோவை பத்தியே பேசிட்டு இருக்காங்க? ஏன்னா இது வெறும் டிராமா இல்ல. ஒரு எபிசோட் பார்த்தா போதும் உங்க போன கீழே வைக்கவே முடியாத ஒரு அடிக்ஷன். எல்லாரும் பார்க்கிற இந்த மெகா ஹிட் ஷோவை நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்க இதோ அந்த விறுவிறுப்பான ஆரம்பம். நான் நிஜமாவே மனுஷ உலகத்துக்கு வந்துட்டேன். ஆனால் எனக்கு வெற்றி கிடைக்கல. பரவாயில்ல, தப்பிக்கிறதுக்கு வழிய வச்சிருந்தா உடலை விட்டு தப்பிச்சு வந்துட்டேன். மறுபிறவி எடுத்துட்டேன். இல்லைன்னா நான் அந்த பேராசை பிடிச்சவங்க கிட்ட மாட்டியிருப்பேன். இந்த யுத்த தேவன் பெரிய ஆள் தான். என்ன மாதிரி ஒருத்தனையே தேர்ந்தெடுத்திருக்கான். அதோட இவனும் பாவம் கடன் வாங்கி வாங்கியே செத்து போயிட்டான். சரி விடு, இதுதான் விதியோட விளையாட்டுன்னா கிடைச்சதையே நான் ஏத்துக்கிறேன். முதல்ல என் சக்தியை சோதிக்கணும். சக்தி குறைவாதான் இருக்கா. ஒண்ணுமே இல்லைங்கிறதுக்கு இது பரவாயில்ல. மனித உலகத்துக்கு இது போதும். ஆமா, இது என்னது? இத போன்னு சொல்லுவாங்க. விசித்திரமான பொருள் தான். நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏன் வாய்க்கு வந்த மாதிரி வளர்ற ராகுல்? மறுபடியும் சூதாட்ட ஆடுறியா என்ன? வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது. காஜலுக்கு இப்ப டேட் வந்திருக்கு. இந்த காஜல் யாரு? நிறைய குடிச்சிருக்கியா என்ன? உன் மனைவி காஜல நீ மறந்துட்டியா என்ன? மனைவியா? இவதான் என்னோட மனைவியா? காஜல். நான் சாப்பாடு சமைச்சிட்டேன். இப்ப நீங்க சாப்பிடலாம். அட, இது என்னது? இது வாய் பேச முடியாதவங்க பேசுற மொழி. இந்த பெண்மணி பார்க்க ரொம்ப அழகா இருக்காங்க. ஆனா பாவம் இவங்களால பேச முடியல. சரி, எனக்கு கொஞ்சம் பசிக்குது. இப்ப சாப்பிட என்ன இருக்கு? என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? அப்ப நம்ம ஒண்ணா சாப்பிடலாம் பா. இத சாப்பிட்டாலும் என்னோட வயிறு நிரம்பாதா? இத பாரு, நீ எதுக்காக அங்க நின்னு சாப்பிடுற? இங்கே வந்து உட்கார்ந்து சாப்பிடு. என்ன யோசிக்கிற? இங்க வா. இங்க உட்காரு. நீ ஏன் வெறும் காய்கறிகளை சாப்பிடுற? அது உனக்கு ரொம்ப பிடிக்குமா என்ன? நான் இன்னைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுவேன். அதுவும் அதிகம் சாப்பிட மாட்டேன். இவன் புருஷன் எவ்வளவு மோசமானவனா இருக்கான். தன்னோட மனைவிய இப்படி வீட்டுல வேலைக்காரி மாதிரி வச்சிருக்கான். இதோட ருசி இருக்கு. இது உண்மையிலே நல்லா இருக்கு. ஆனாலும் நீ இதை மட்டுமே சாப்பிடக்கூடாது. இந்தா.
நீ இதையும் சாப்பிடு. இந்த எடுத்து சாப்பிடு. ஏன் சாப்பிட மாட்டேங்கிற? கம்மியா கொடுத்துட்டேனா? இரு, நான் உனக்கு இன்னும் கொஞ்சம். இப்படி ஒரு மனைவி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். என் உடம்புல வாழ்ந்தவன் சுகமா இருக்கிற வாழ்க்கையை அவனால புரிஞ்சுக்க முடியல. அவன் செத்து போனதுல ஒன்றும் தப்பு இல்லை. இன்னைக்கு என்னோட விதி இந்த மனித உலகத்துக்கு அனுப்பியிருக்க. அதனால நான் நல்லா வாழ போறேன். கணவன் மனைவிங்கிற உறவுல இருந்து நான் இதை ஆரம்பிக்கிறேன். டேய், என்னடா பண்ற? கதவை திறக்க ஏன்டா எவ்வளவு நேரம்? ஆ? இன்னும் சாப்பிடுறியா? இங்க பாரு, நான் இன்னைக்கு ஹாரோஸ்கோப்பா பார்த்தேன். இன்னைக்கு என் தலையெழுத்து ஷார்ப்பா இருக்கு. யாரும் என்ன தடுக்க முடியாது. இந்த தடவை நான் கட்டாயம் அவனை தோக்கடிச்சிருவேன். இந்த பசங்க சரியான அயோக்கிய பசங்க. அடேங்கப்பா. என்கிட்ட கையில சுத்தமா பணம் இல்ல. நீ கொஞ்சம் எனக்கு கொடுக்குறியா? ஜெயிச்சனா நான் உனக்கு டபுள் மணி கொடுக்கறேன். அப்புறம் என் சார்பா உனக்கு ட்ரீட்டும் இருக்கு. இன்னொன்னு, எனக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்துரு. நம்ம 3 பேரும் சேர்ந்து மொத்தமா ஜெயிச்சிருவோம். என்ன சொல்ற? இல்ல இல்லன்னா என்ன? உங்க கண்ணு குழம்பி இருக்கு, நெத்தியும் கருப்பா இருக்கு, ரேகைகளும் சரியில்லை. நீங்க ஆபத்துல மாட்ட போறீங்க. இது அபசகுணம். இந்த நேரத்துல சூதாட்டம் ஆடுறது சரியா இருக்காதுன்னு சொல்ல. ஏண்டா டேய், உனக்கு இவ்வளவு தைரியமா? தூ 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 தூ. என்ன நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? திடீர்னு இவனுக்கு என்னதான் ஆச்சு? இங்க பாரு, உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? சும்மா உளராத. 2000 ரூபாய் கொடு, சீக்கிரம் கொடு. பணத்தை கொடு. நீ வரலன்னா பரவாயில்ல, நாங்க 2 பேரும் போறோம். அண்ணி, நீங்களாவது பணத்தை கொடுங்க. என்ன ஆச்சு ஊமா அண்ணியே? ஊமை தானே, செவிடு இல்லையே. காதுல வேலையா? பணத்தை கொடுக்க சொன்ன, சொல்றது கேட்கலையா? சீக்கிரம் கொடு. வழிக்கு வந்தா அப்படித்தானே இருக்கணும். என்னடி இது, இவ்வளவுதான் கொடுப்பியா? நாங்க என்ன பிச்சைக்காரங்களா? மிச்ச பணம் எங்க? ராகுல், இந்த ஊமைய நீ ஒரு கை பார்த்தாகணும், புரியுதா? டேய், உனக்கு ஒண்ணு ஆகலையே, ஏன் இப்படி பண்ண? ராகுல், எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன அடிப்ப? இதோட விட்டேன்னு சந்தோஷப்படு. மறுபடியும் என் மனைவிக்கு தொல்லை கொடுத்து இதை விட மோசமா ஓட விட்டு அடிப்பேன். ராபர்ட், உனக்கு என்ன பைத்தியமா? ஒரு ஊம பொண்ணுக்காக நீ எங்களையே அடிப்பியா? உன்ன மரியாதையா அங்க இருந்து போங்க. வந்துடுறா. சரி போ. நீ ஒன்னும் பயப்படலையே? இப்ப நம்ம கிட்ட இவ்ளோ பணம் தான் இருக்கா? இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க. நான் இன்னும் நல்லா பெயிண்ட் பண்ணி நிறைய சம்பாதிப்பேன். நீ பெயிண்டிங்ஸ் பண்றியா? நல்ல விஷயம்தான். இது பார்க்க அழகா தான் இருக்கு. மனித உலகத்துல இதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்கு. இந்த வேலை உண்மையிலேயே ரொம்ப ரசிக்கும்படியான வேலை. நீங்க என்ன பாராட்டி பேசுறீங்களா? ஏன் உனக்கு அது பிடிக்கலையா? நீங்க இதுவரைக்கும் என்னோட பெயிண்டிங்ஸ பார்க்கலையா? எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்னைக்கு நீங்க வேற மாதிரி இருக்கீங்க. அதான் எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. உனக்கு புரிய வைக்க அவசியம் இல்ல. இந்த பணத்தை நீயே வச்சுக்கோ. இது உங்களுக்கு வேண்டாமா? குறைவா இருக்குன்னு தெரியும். நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பெயிண்டிங்ஸ் விக்கிறதுக்காக போயிடுவேன். நீ என்ன தப்பா நினைக்கிற. நான் ஒரு ஆம்பளை, என்ன பாத்துக்க எனக்கு நல்லா தெரியும். இந்த சின்ன வயசுல உடம்பு சரியில்லாதனால நீ ஊமை ஆயிட்ட. ஆனா மோசமான அறிகுறிகள் இல்ல. வாயு மஞ்சரியால அது குணப்படுத்த முடியும். பிரச்சனை என்னன்னா, இதுக்குன்னு சில மூலிகைகள் தேவை. அது சுலபமா இங்க கிடைக்காது. நீ கவலைப்படாத, கண்டிப்பா நீ குணமாயிடுவ. இல்ல இல்ல, எனக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் வேண்டாம். என் நோயை குணப்படுத்தலாம் முடியாது. அதோட நம்ம கிட்ட அதுக்கான பணம் இல்லையே. பல கஷ்டங்கள் பிறகு நான் என் சக்தியை அடைய ட்ரை பண்ணேன். ஆனா ஒரு வழியா சக்திகள் எனக்கு கிடைச்சது. பல காலங்கள் சாதனை புரிஞ்சேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு
இவ்வளவு மாதிரி ஒரு இரக்கமான பொண்ணை பார்த்தது இல்ல. உன்னோட கணவன் அயோக்கியனா இருந்திருக்கான். உன் அருமை அவனுக்கு தெரியல. காஜல், இங்க என்ன நடக்குது? எனக்கு ஏதோ சத்தம் கேட்டுதே. ஏண்டா சூதாட்ட விளையாடுறவனே, உனக்கு வெக்கமா இல்ல? கொஞ்சமாவது மான மரியாதை இருக்கா உனக்கு? பணம் சம்பாதிக்கிறது அவ்வளவு ஈஸியா? உனக்கு மனுஷ தன்மையே இல்ல. காஜல், நீ பயப்படாத, நான் இங்கதான் இருக்கேன். இவனால உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது. சொல்றத கேட்டல, 6 மாசமா வீட்டுக்கு வாடகையே குடுக்கல. ஃபர்ஸ்ட் அது குடுடா. நேத்து நைட் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தல, உன்னோட பேர் என்ன? ஏதோ டிம்னு சொன்னல. என்கிட்ட என்ன டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கியா என்ன? இந்த பணத்தை வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல மொத்த வாடகையும் நாங்க கொடுத்துடுறோம். என்னம்மா காஜல், உன்கிட்ட இருந்து நான் எப்படி பணத்தை வாங்க முடியும்? ராகுல் மாதிரி நன்றி கெட்டவன் அந்த பணத்தை கொடுக்கட்டும். முதல்ல அந்த பணத்தை கொடுறா. இது ரொம்ப பெருசா இருக்கா? இதுவும் பெருசா இருக்கா? இது ஓகே. நல்லது. என்கிட்ட இருக்கிற சக்தியை வச்சு இதான் என்னால பண்ண முடியும். ராகுல், இன்னைக்கு என்னோட வீட்டு வாடகை கொடுக்கலன்னா அவ்வளவுதான் நீ. இந்தாங்க, இத வித்தா வீட்டு வாடகை வந்துருமா? ஏய், இந்த உடைச்சு போன ஸ்பூனை கொடுத்துட்டு என்ன ஏமாத்த நினைக்கிறியாடா நீ? என்ன நினைக்கிற சொல்லுடா. எனக்கு தெரிஞ்சு திருட்டு வேலை, ஏமாத்துற வேலை, எல்லா வேலையும் அவன் செய்யறான். அதோட உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே செக் பண்ணிக்கோங்க. இத பாரு, இந்த காஜல் மாதிரி நான் ஈஸியா ஏமாற மாட்டேன். இதோ இந்த கழுத்துல இருக்க செயினை பாரு, இதுதான் உண்மையான தங்கம். உன்னோட டூப்ளிகேட் ஸ்பூன் மாதிரி கிடையாது. அட அடேங்கப்பா, என்னால நம்ப முடியல. இவங்க பேச்சுதான் இப்படி இருக்கும். ஆனா இவங்க ரொம்பவே நல்லவங்க. நீங்க இவங்களை ஏமாத்த கூடாது. என்ன இது? இது நிஜமாவே தங்கம் தானா ராகுல்? சரி, இந்த ஸ்பூனு உன்கிட்ட எப்படி வந்தது? எங்கேயாவது திருநியா என்ன நீ? உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீங்க தாராளமா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலாம். வாடகைக்கு இந்த தங்கம் போதும் இல்லையா? இன்னையோட தங்கத்தோட விலைய பார்த்தா இந்த ஸ்பூன் வச்சு 6 மாசத்தோட வாடகை கொடுத்துடலாம் போல இருக்கே. நல்ல விஷயம். மீதி பணம் இருந்தா அதை நீங்களே வச்சுக்கோங்க. என் மனைவியை பாத்துக்கோங்க. ஓஹோ, உண்மையிலேயே நீ பணக்காரன் ஆயிட்டியா? இன்னைக்கு மட்டும் நான் பேசாம போயிருந்தா இன்னைக்கு இது எனக்கு கிடைச்சிருக்காது. ஆனா நான் சொல்றத மறக்காத. இந்த மாதிரி பொருட்களை தேவையில்லாம எல்லார்கிட்டயும் கொடுக்காத. சரி, அடுத்த மாச வாடகைய கரெக்டா கொடுத்துரு. காஜல், இதுக்கு மேல நான் உனக்கு தொல்லை கொடுக்க மாட்டேன். நான் போயிட்டு வரேன். அப்பா, நிம்மதியா இருக்கலாம். வா. அந்த ஸ்பூன் எப்படி கோல்டா மாறுச்சு? நீ கவலைப்படாத. ஆண்டி ஒரு புத்திசாலி. அவங்க கண்டிப்பா ஏமாற மாட்டாங்க. அப்போ அந்த தங்க ஸ்பூன் எங்க இருந்து உங்களுக்கு கிடைச்சது? நான் லக்கி டிராக்காக சென்ட்ரல் ஸ்டேட் போனேன். அங்கதான் இந்த பரிசை ஜெயிச்சேன். நீ எதுக்காக அழுகுற? சாரி, நீங்க இந்த தங்க ஸ்பூனை எடுத்துட்டு போய் சூதாட்டம் விளையாடுவீங்கன்னு நான் நினைச்சேன். இதுக்கு எதுக்காக சாரி சொல்ற? நான் வாக்கு கொடுக்கறேன், நான் சூதாட மாட்டேன். ஓகேவா? இப்ப நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ திரும்பவும் அழுறியா? சரி சரி, அழாத, ஒண்ணும் இல்ல. ரொம்ப நல்லவளா இருக்கா, ஆனா பேச முடியல. பாவமா இருக்கா. இவளை குணப்படுத்த நான் ஏதாவது பண்ணி ஆகணும். நேர்மையான வழியில பணத்தை சம்பாதிச்சு ஆகணும். இங்க பாரு, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். திரும்ப 10 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடுவேன். நீங்க என்கிட்ட சொல்லிட்டு வெளியே போறீங்களா? சொல்லிட்டேன்னா சரி, நீ அப்படியே வச்சுக்க. உனக்கு ஏதாவது முக்கியமா இருந்தா எனக்கு மெசேஜ் பண்ணி சொல்லு. நான் அதுக்கு உடனே ரிப்ளை பண்றேன். யார் பேசுறீங்க? ராகுல், நீ இன்னைக்கு இங்க வரதா வாக்கு கொடுத்திருந்த. இன்னும் ஏன் இங்க வரல? என்ன ஏமாத்த பாக்குறியா? நீ அபிஷேகா? அப்ப வேற யார எதிர்பார்த்துட்டு இருக்க? என்ன ராகுல், மறுபடியும் குடிச்சிட்டியா?
அது அபிஷேக் உங்களுக்கு வேலைக்காக அரேஞ்ச் பண்ணிருக்காரு. நீங்க அதை ட்ரை பண்ணா நல்லா இருக்கும். ஓகே, புரிஞ்சிருச்சு. நான் வரேன். இது எதுக்காக? இன்டர்வியூக்கு பணம் தேவைப்படும். இத வச்சுக்கோங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்கு இதை விட அருமையான இடம் வேற எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அடடா, அடடா, இத பாருங்களேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. டேய், இன்னைக்கு உன் தலையெழுத்து நல்லா இருக்கு. இது எப்படியும் கண்டிப்பா ஒரு 2-3 லட்சம் ரூபாய் தேரும். 2-3 லட்சமா? இவன் ரொம்ப கொடுத்து வச்சவன். ஆமாமா, கரெக்டா தான் சொல்றீங்க. பாத்தீங்கல்ல, நான் தான் சொன்னனே, நான் வச்சிருக்கிற சரக்கு எல்லாமே டாப் குவாலிட்டில தான் இருக்கும். என்ன பிடிச்சிருக்குல்ல? இன்னும் 2-3 பீஸ் இருக்கு. ட்ரை பண்றியா? எனக்கு இதுவே போதும்னு நினைக்கிறேன். இப்ப நான் கிளம்புறேன். இங்க பாரு, இந்த கல்லை வாங்கி அதை கட் பண்ண பிறகு அதுக்குள்ள எவ்வளவு ஜெட் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி தான் விலை இல்ல? நீ இந்த இடத்துக்கு புதுசா என்ன? ஆமா. ஆஹா, புதுசா இருந்தாலும் நல்லா தான் பேசுற. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். வேணா ஒண்ணு பண்ணலாம். இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாமா? சரி, வா பாரு. அந்தரதிஷ்டி விழித்திட. சார், இதோட விலை என்ன? அது ரொம்ப சீப். 12,000. சார், இந்த இடத்துல 736க்கு ஏதாவது குறைவா கிடைக்குமா? என்ன, இவ்வளவு பணம் தான் எடுத்துட்டு வந்திருக்கியா? இதுக்கா இப்படி பேசிட்டு இருந்த? சரி சரி இரு, இத பாரு. இந்த டப்பால இருக்குல்ல, இதுதான். 1-2 எடுத்துக்கோ, அவ்வளவுதான். ஆமா, எடுத்துக்கோ. உன்கிட்ட இவ்வளவுதான் பணம் இருக்கா? இந்த மொத்த கல்ல சேர்த்தாலும் 20 ரூபா கூட தேராது. புது ஆளுங்களும் இப்படி எல்லாம் ஏமாத்த கூடாது. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. தேவையில்லாம இங்க உளறிட்டு இருக்காத. இது சின்ன துண்டா இருந்தாலும் காஸ்ட்லி தான். வந்துட்டானுங்க பேசுறதுக்கு. சரி, நான் ஒண்ணு மட்டும் எடுத்துக்கிறேன். அது சரி, உன் ஆட்டிடியூட் ரொம்ப சூப்பரா தான் இருக்கு. உனக்கு எது வேணுமோ நீயே செலக்ட் பண்ணிக்க. இதை நான் எடுத்துக்கிறேன். அட என்னப்பா, மத்த எல்லாத்தையும் பார்க்கலாம்ல. அப்படி என்ன அவசரம் உனக்கு? இல்ல, எனக்கு இதான் வேணும். என்ன? இது ஃபுல்லா கிரீனா இருக்கு. இது எப்படி? இது டிஃபெக்டட் பீஸ். இது எப்படி கிரீனா இருக்கு? இது ஏதோ ஒரு அதிசயம். இல்ல, உள்ள இருந்து ஃபுல் கிரீனா இருக்கு. இதோட குவாலிட்டி, இதோட சைஸ் 1 லட்சத்துல இருந்து ஆரம்பிக்கும். ஆமா, இன்னைக்கு லக் அடிச்சிருக்கு. இவர் எங்க என்ன பண்றாரு? இவருக்கு ஒரு வேலை கிடைச்சது இல்ல. ஆனா இவர் ஏன் இங்க கல்ல வித்துக்கிட்டு இருக்காரு? நான் இப்ப இவரை போய் பார்க்கணுமா? நீங்க சரியா சொன்னீங்க. புது ஆட்களோட லக்கு நல்லதா இருக்கும். சரியா தான் சொன்ன. பிரதர், நம்ம வேணா ஒண்ணு பண்ணலாமா? நான் உங்ககிட்ட இருந்து இத 12 லட்சத்துக்கு வாங்கிக்கிறேன். அதிகமா தான் சொல்லிருக்கேன், கம்மியா இல்ல. நான் 13 லட்சம் தரேன். நான் அதுக்கு மேலே பணம் தரேன். அதுவும் இப்பவே மணி டிரான்ஸ்ஃபர் பண்ற. என்கிட்ட கொடு, சீக்கிரம் கொடு. நீங்க கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு இருக்கீங்களா? இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இத வாங்குறது ரொம்ப ஈஸியான விஷயம் தான். ஆனா இதை விக்கிறது ரொம்ப கஷ்டம். சார், என்கிட்ட நீங்க கம்மியா சொல்ற மாதிரி தெரியுது. தம்பி, நீ வேணா வெளியே கேட்டு பாரு. நான் கொடுக்கிற ரேட்டு கரெக்டா இருக்கும். அதுல யாரும் குறைய சொல்ல முடியாது. கடவுளை இங்க வந்தாலும் இதுக்கு மேல கொடுக்கறதுக்கு தைரியமே வராது. ஈஸியா ஒதுக்க மாட்டேங்கிறீங்க. சரி, பரவாயில்ல, இது என்கிட்டயே இருக்கட்டும். நான் இதை விற்க விரும்பல. விற்க விரும்பலையா? இந்த பணத்தை எடுத்துட்டு இங்க இருந்து ஓடி போயிடு. என் கண்ணு முன்னாடி நிக்காத. இவருக்கு தன்மானம் தான் ரொம்ப முக்கியம். அதனால நான் அங்க போக கூடாது. இவரு சூதாட்டம் ஆடாம இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அவர் இன்னும் நல்லவரா மாறுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஒரு நிமிஷம், உங்க பெயிண்டிங்க கொஞ்சம் காட்டுறீங்களா? வாவ், ஏன் கூட வாங்க. கம். நான் 2 கோடி தரேன். மைக்கேல் சார், நீங்க இங்க எங்க?
ஏன் அப்படி கேக்குற? அப்படின்னா நான் இங்க வரக்கூடாது. அது இல்ல சார், நான் அப்படி கேட்கல. இந்த ஆன்டிக் பொருட்கள் எல்லாம் உங்க ப்ராப்பர்ட்டி தானே? நீங்க இந்த மாதிரி பேசி என்ன வெளியால் ஆக்கிடாதீங்க. இதோட குவாலிட்டி உண்மையாவே நல்லா இருக்கு. யங் பாய், இந்த கல்ல 2 கோடி ரூபாய்க்கு விக்கிறியா? இது நான் தயாரிக்கிற மருந்துக்கு ரொம்ப தேவையா இருக்கு. இது எப்படி சாத்தியமாகும்? இந்த கல்லுல விருட்சத்தானி, அதுவும் இல்லாம எனக்கு நல்ல வாசனையும் வருது. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த மருந்தால 2 பேர் குணமாயிருக்காங்க. இது வாயு மண்டலத்துல மட்டும்தான் கிடைக்கும். இதுல இருந்து 2 எனக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு எல்லாமே கரெக்டா வேலை செய்யலாம். இங்க பாருங்க சார், நீங்க என்ன பொருளை யூஸ் பண்றீங்களோ அதுல ரக்ஷதானியும் ஏழ்மணியும் தாண்டி வேற ஐட்டம் ஏதாவது கலந்திருக்கா என்ன? ஒரு நிமிஷம், என் மருந்த பத்தி உனக்கு எப்படி தெரியும்? நம்ம வேற எங்கேயாவது உட்காந்து பேசலாமா? சரி, இப்ப இந்த கல்லை எனக்கு நீ விற்க போறியா இல்லையா? நம்ம முதல் முறையா சந்திக்கிறோம், அதனால ஃப்ரீயா தரேன். என்ன இப்ப நீ என்ன சொன்ன? இது ஃப்ரீயா தரீங்களா? என் பாக்கெட்ல 200 ரூபாய் தான் இருந்துச்சு. இப்ப 2 கோடி ரூபாய் கல்ல ஃப்ரீயா கொடுக்கற. அதுவும் எதுவும் யோசிக்காம. நீ யாருப்பா? எங்க இருந்து வர? இவனை பாக்குறப்போ ரொம்ப நேர்மையானவனா தெரியறான். இருந்தாலும் இவன் அமைதிக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. பதட்டப்படாம ஆழமா எதையோ கவனிக்கிறான். புத்திசாலித்தனமா நடந்துக்கிறான். சரி, உன்னோட இஷ்டப்படியே செய்யலாம். சரி, நீ இந்த கல்ல பத்திரமா எடுத்து வை. இத வாங்கிட்டு போக ஒருத்தன் இங்க வருவான். இல்ல சார், அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல. உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம்? மைக்கேல் சார், இத நானே உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கறேனே. இத பாரு, முன்னாடி போனா என்னோட கடை இருக்கு, அங்கேயே உட்காந்து பேசலாமா? ரொம்ப சந்தோஷம். சரி, போலாம். கெடுத்துட்டான். டேய் கிளம்புங்கடா. என்னமோ வாங்குற மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நாளே சரியில்லை. என்னவா இருக்கும்? ஏன் வர மாட்டேங்குது? ஐயோ! அட மைக்கேல் சார், வந்துட்டீங்களா? தம்பி, சார்க்காக சூடா டீ கொண்டு வா. நீங்க இங்கேயே உட்காருங்க சார். நான் இப்பவே போய் டாக்டர் கபூர் கிட்ட இருந்து மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். நன்றி மரியா. தேங்க்யூ சோ மச் சார். தம்பி, இப்படி வந்து உட்காருப்பா. விட்டல் சார், இந்தாங்க சூடா டீ. ராகுல், மன்னிக்கணும் மித்தல் சார், இது என் ஃப்ரெண்டு ராகுல். என்ன மீட் பண்ணதான் வந்திருக்கான். இங்க பாரு ராகுல், நீ ஒண்ணு பண்ணு. நீ வெளியில சுத்திக்கிட்டு, நான் அதுக்குள்ள வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து. அப்படின்னா உனக்கு இவனை தெரியுமா? எனக்கு தெரியும். அதனாலதான் உனக்கு என் மருந்த பத்தி தெரிஞ்சிருக்கு. உனக்கு இத பத்தி முன்னாடியே தெரியுமா? இல்ல மித்தல் சார், இங்க பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் உங்க மருந்த பத்தி நான் வெளியில எங்கேயும் பேசினதே கிடையாது. எபிசோட்ஸ் வெறும் 2 நிமிஷம் வரை இந்த சூப்பர் ஹிட் ஷோவை பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. உங்களோட குக்கு டிவில இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. உங்க ஃப்ரீ ட்ரையலை ஆரம்பிங்க.